வணக்கம் நண்பர்களே! மீனாட்சி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில அதிரடி திருப்பங்கனங்க பார்த்தோன்னா, ஜீவாவ கூட்டிக்கிட்டு நம்ம மீனாட்சி வந்து காலேஜுக்கு போறாங்க. இது எங்க கூட்டிட்டு வந்திருக்க மீனாட்சி? சரியா பாருடா உன் கண்ண வச்சு. அடடா! மீனாட்சி நான் படிச்ச காலேஜுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கியா? நீ வந்து இப்படி கூட்டிட்டு வருவேன்னு தெரிஞ்சா நான் வந்து உன்ன நம்பி ஏறி இருக்க மாட்டேன் உன்னோட வண்டியில. அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம மீனாட்சி ஓட்டுன வண்டியிலேருந்தே குதிச்சு தப்புறாங்க. ஜீவா டேய் இங்கே வாடா ஒழுங்கா அப்படின்னு வந்து கூடுறாங்க. இந்த பாரு மலை போல் வச்சிருக்க அரியரை நீ கிளியர் பண்ணணும்னா இப்போ இங்கே வந்தே தீரணும். எப்படியாவது அவங்ககிட்ட பேசி உன் அரியரை வந்து க்ளீன் எல்லாத்தையும் வந்து எடுக்கிறதுக்கு வந்து பார்க்கணும். நீ பாஸ் ஆகணும்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இந்த பாரு நாம் ஏற்கனவே உனக்கு 3 மாதம் வந்து டைம் கொடுத்தேம்ல, அது மாதிரி இப்போ நான் கொடுக்குற டைமு நீ வந்து எப்போ இந்த அரியரெல்லாம் க்ளீன் பண்ணி பாஸ் ஆகி எடுக்கிறியோ அப்போ தான் உன் கூட நான் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு வந்து நம்ம ஜீவாவை திருத்ததுக்கு இப்படி தான் ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம் மீனாட்சிக்காக காலேஜுக்கு போகிறாங்க, மீனாட்சிக்காக படிக்கிறாங்க நம்ம ஜீவா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். நம்ம மீனாட்சிக்கு அப்பத்தாவுக்கு மேலே ஏகப்பட்ட சந்தேகம். ஏன்னா பணத்தை மட்டும் கெட்டி கெட்டி வந்து தேவிக்க புருஷன் பாண்டிக்கும் தூக்கி கொடுக்குது. ஆனால் மற்ற பேரும் பேத்திகளை இது கண்டுக்கவே மாட்டேங்குது. எதுக்கு எடுத்தாலும் எரிஞ்சு விழுது. இதில் ஏதோ ஒரு உள்குத்து இருக்குது. என்னதோ ஒரு விஷயம். மாமா பெத்த பையன் அவங்கள கூட இது கண்டுக்க மாட்டேங்குது. இந்த அப்பத்தா ஏன்டா இப்படி இருக்குன்னு தெரியலை. மற்ற பேரம்பேத்திகளுக்கு மேலே கடுகு அளவும் கூட இதுக்கு பாசம் இல்லாத ஒரு கடுநெஞ்சக்காரி இந்த அப்பத்தா. ஏன்னா இந்த ஃபோட்டோவில் நம்ம லோக மாமாவோட அப்பா கூட இருக்கிறது வேற ஒருத்தவங்க தான். அவங்கள இடித்து தள்ளிட்டு எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இந்த அன்னபூர்ணி அந்த இடத்துக்கு வந்திருப்பாளோ அப்படின்னு வந்து எனக்கு தான் சந்தேகம். இந்த வீட்டில் மாமாவுக்கு கூட அந்த சந்தேகம் வராதவாறு பொதிஞ்சு மூடிக்கிட்டு இந்த அப்பத்தா அண்டர் கிரவுண்ட் வேலையை வந்து பார்த்துருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். மீனாட்சி இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜீவா எனக்காகன்னா எல்லாத்தையும் மாற்றுவான் போல இருக்க. என்னெல்லாமோ எனக்காக சேர்த்துருக்கான். சிலம்பம் போட்டியில் கூட வெற்றி பெற்றிருக்கான். அப்போ இவனை வச்சு ஏன் காய் நகர்த்தக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம மீனாட்சி ஸ்கெட்சி போட்டு நம்ம ஜீவாவை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன மீனாட்சி என்னெல்லாம் கூட்டிகிட்டு போகிறா? ஆமாடா உன்னை தான் கூட்டிகிட்டு போகிறேன், இது நல்லா பாரு அப்படின்னு வந்து கண்ணை வச்சு பார்க்குறாங்க நம்ம ஜீவா. அடடா என்ன மீனாட்சி இது நான் படித்த காலேஜுக்கே கூட்டி கொண்டு என்ன விட்டுருக்க அப்படின்னு வந்து எங்கள் யாருக்கு கண்ணிலேயே நான் பற்றக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நான் இந்த வண்டியிலேருந்தே வந்து குதிக்கிறாங்க. இந்த ரன்னிங்கில் வண்டியிலேருந்து இறங்குவேடா வாடா அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனாட்சி நம்ம ஜீவாவை பிடிச்சி இழுத்து இந்த பாரு நான் ஏற்கனவே என் கூட சேர்ந்து நீ வாழன்னா 90 நாள் நான் டைம் தந்தேன்ல, அதே மாதிரி இப்போ தாரேன். நீ வந்து என் கூட சேர்ந்து வாழன்னா நீ வந்து படித்து பாஸ் ஆகணும் அப்படின்னு வந்து சொல்லுங்க. மலை போல் அரியர் வச்சுருக்க. அந்த அரியரெல்லாம் எப்போ நீ கிளியர் பண்ணி இதுலையோ அப்போ தான் நான் உன் கூட சேர்ந்து வாழ முடியும். என்ன மீனாட்சி சொல்கிற? என்ன வேணாலும் சொல்லு, நான் உனக்காக செய்கிறேன். இப்போ நீ படின்னு வந்து என்னென்ன வந்து சொல்கிறியே, இதை என்னால் ஏற்றுக்க முடியாது. நான் எப்படி திடுதப்புன்னு படிப்பேன், பாஸ் ஆகுவேன், உன் கூட எப்படி சேர்ந்து வாழ முடியும்? இப்படி கஷ்டமான டார்கெட் எல்லாம் வந்து விதிச்சா நான் என்ன பண்ணுவேன்? ஆமாம் நீ பொறுப்புலன்னா இருந்தால் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும், இல்லாட்டா உன்னை நான் ஏற்றுக்க முடியாது. எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே வந்து படித்து பாஸ் ஆகுங்க வர்றாங்க. நீ நோகாமல் விட்டடிச்சு பாஸ் ஆகலாம் அப்படின்னு வந்து நினச்சியா? அந்த தப்பு கணக்கெல்லாம் விட்டுரு, அது எல்லாமே இனி செல்லுபடியாகாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மீனாட்சி வந்து நம்ம ஜீவா கிட்ட சொல்லினாலும் ஜீவா அரண்டு போகிறாங்க. இந்த மீனாட்சியை தொடர்னா கூட எல்லாம் படித்து பாஸ் ஆகிட்டு தான் வந்து தொடணும் போல் இருக்க. இப்போ என்ன பண்ண? நம்ம மீனாட்சி சும்மா விட போகிறதில்ல, இதுக்கு நம்ம ஓகே சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு வந்து சரி மீனாட்சி ஆசைப்படியே நான் எல்லாத்தையும் படித்து பாஸ் ஆகிடுவேன் உனக்காக அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. சரி எனக்காக இவன் பாஸ் ஆகிட்டுனா உண்மையிலே வந்து என் 90 நாள் டீலிங்கை வந்து நான் வந்து கண்டிப்பாக இவனுக்கு பெர்ஃபார்மன்ஸை பார்த்து தள்ளி போட்டுடலாம். இவனை ஏற்றுக்கிறது இதில் தான் இருக்குது. எனக்காக எல்லாம் செய்வானா? இவன் வந்து நல்லவன் தான் அப்படின்னு வந்து மீனாட்சிக்கு மனசில் வந்து தோணுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவா வந்து அடுத்த நாளே வந்து பேக்கை தூக்கிட்டு போகிறாங்க. எங்கே வழங்காத்தவன் போகிறான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அப்பத்தா ஒரு கோணக்கண்ணை வச்சு உருட்டி உருட்டி பார்க்குதுன்னு சொல்லலாம். அப்போ தான் என்ன அப்பத்தா பார்க்குற? நான் எங்கே போகிறேன்? காலேஜ்.
என்னடா சொல்கிற காலேஜிக்கா அப்படின்னு வந்து மனோ கேட்குறாங்க. ஆமாடா, இது எல்லாமே நான் யாருக்காக பண்ணுறேன், என் மீனாட்சிக்காக. என் மீனாட்சி என் மேலே வச்சுருக்க நம்பிக்கைக்காக. அதுக்காக நான் எல்லாத்தையும் படித்து கிளியர் பண்ணி மலை போல் இருக்க அரியரை தவிடுபொடி ஆக்குனா தான் மீனாட்சி கூட நான் சேர்ந்து வாழ முடியும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஒரு நேரமும் இல்லாமல் ரெஸ்ட் எடுக்காமல் நான் படிக்கணும். படித்து நான் வந்து கண்டிப்பாக மீனாட்சிக்கு ஆசையை நிறைவேற்றணும். அரியர் இல்லாமல் கிளியர் பண்ணி மீனாட்சிக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல பொறுப்புள்ளவனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்ல நேரம் சக்தி வந்து சந்தோஷப்படுறாங்க. எப்பாடை என் பையனுக்கு ஒரு விடிவு மீனாட்சி கையால் தான் இருந்திருக்கு போல், இவன் எவ்வளோ பொறுப்பாக படிக்கேன்னு வந்து களை இறங்கிட்டான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. சக்தி இந்த சைடு பார்த்தோன்னா தேனு கேட்குறாங்க, மீனாட்சி உண்மையாட்டே ஜீவா வந்து மாறிட்டாண்டி, முந்தைய மாதிரி இல்லை, அவன் இப்போ எவ்வளோ பொறுப்புள்ளவனாக இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் ஆமாக்கா நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன், அவன் உண்மையாட்டே வந்து நல்லவன் தான், நான் வந்து அவனை வந்து குறை சொல்லலை, அவனுக்கு என் மேலே ஒரு ஆசை இருந்திருக்கு, அதனால தான் வந்து ஆதி வந்து கெட்ட வேண்டிய தாலியை இவன் பறிச்சு கெட்டுனான் பொழுக்கு அப்படின்னு சொல்ல நேரம் ஒருவேளை ஜீவா நினைக்கிறது மாதிரி சொல்லுறது மாதிரி இந்த ஆதி வந்து கேடு கெட்டவனாக இருப்பானோ அப்படின்னு உள்ள எண்ணம் நம்ம மீனாட்சிக்கு மனசு வருது. அப்பத்தாவுக்கு கட்டுக்கட்டா பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குறது ஒருவேளை வந்து அந்த ஆதியாக இருக்குமோ அவன். அதனால தான் வந்து அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தால் போவோம், அப்பத்தா ஏகப்பட்ட சாப்பாடு விரட்டி அவனுக்கு சமைச்சு போட்டு, சாதாரண ஆளுக்கெல்லாம் அப்பத்தா இப்படி சமைச்சு போட வைக்காது. அப்படி பார்த்தோன்னா இதுக்கு பின்னணியில் இருக்கிறது ஆதி தான். ஆதி கேடு கெட்டவனாக இருப்பானோ, இவன் ஜீவா செய்யக்கூடிய விஷயத்தெல்லாம் பார்க்க நேரம் எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து மண்டையை பிச்சுக்கிட்டு நம்ம யோசிக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா எதுவாட்டம் இருந்துட்டு போட்டோம், ஆனால் நம்ம எப்படி பார்த்தாலும் ஜீவா எனக்காக படித்து பாஸ் ஆவான்னா கண்டிப்பாக அவனை நான் ஏற்றுக்கிடலாம், அவனை ஏற்றுக்கிடல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்கங்க நம்ம மீனாட்சி. அதை கணம் பார்த்தோன்னா அப்பத்தாவுக்கு இந்த ஆதி சொன்ன மாதிரி வந்து மீனாட்சியே வந்து ஜீவா கிட்டேருந்து பிரிச்சிடலான்னு பார்த்தா இவ என்னமோ அவனை ஒரு நல்லவனு நினச்சி காலேஜுக்கெல்லாம் கொண்டுட்டு போகிறான். இந்த வழங்காத்தவன் வேற இப்போ படிப்படியாக கொஞ்சம் திருந்தி வர்றது மாதிரி இருக்குது. இது சரிப்படாது. இந்த வீட்டில் என் பேர் எனக்கு மக வைத்து பேத்தி தேவி பாண்டி இவங்க மட்டும்தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் அவங்களுக்கு அடிமையாட்டு தான் ஆட்டி படைக்கணும். இந்த ஜீவா தான் எப்போவுமே அவங்கள எதிர்த்துக்கிட்டு கிடப்பான், இவன் திருந்தக்கூடாது, அப்படி இவன் நல்லவனாக மாறையும் நான் விட மாட்டேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்பத்தா தன்னோட கொடூர புத்தியை வந்து காட்டுது அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா இங்கே ஜீவா வந்து நல்லவன், அவனுக்காக வந்து கண்டிப்பாக நான் வந்து இந்த 90 நாள் டீலிங்கை வந்து உடச்சிக்கிடலாம் போல இருக்குது அப்படின்னு வந்து மீனாட்சி வந்து நினைக்கிறாங்க.